வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவை பார்க்கக்கூடியது ஜிகே. போன கிளாஸில் ஜிகே விட்டு போனதை தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஜிகேவில் பார்த்தீங்கன்னா அதாவது சோசியல் சயின்ஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு மற்றும் சயின்ஸு. ஓகேங்களா, இந்த வீடியோவை ஓகேங்களா வாங்க பார்ப்போம். இந்த வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 to 65 கொஷின் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு 60 கொஷின் ப்ளஸ் சயின்ஸில் ஒரு 30 கொஷின். ஓகேங்களா, இந்த வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக டெட்டை கிளியர் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, பாருங்கள் 1. ஓகேங்களா, அதிக பெஞ்சு கிளைகள் நீதிமன்றங்கள் உடைய நீதிமன்றம். ஓகேங்களா, நீதிமன்றம் எது அப்படின்னா கவுகாத்தி நீதிமன்றம். கவுகாத்தி நீதிமன்றம். ஓகேங்களா, மன்னர் ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1971. ஓகேங்களா, பசுவை வதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி அப்படின்னா 48வது விதி. பாருங்கள், 1வது கொஸ்டின், அதிக பெஞ்சு கிளைகள் நீதிமன்றம் உடைய நீதிமன்றம் எதுனா கவுகாத்தி. மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1971. பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி அப்படின்னு கேட்டாங்கன்னா விதி 48. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? 65. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது என்ன? ஓய்வு பெறும் வயது எவ்வளவு? 65. குழந்தைகளுக்கான தேசிய விருது, குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்பொழுது வழங்கப்படுகிறது? 1996. 1996. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1640. இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலத்தில் ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது? இந்தியாவில் யாருடைய ஆட்சி காலத்தின் போது ஆங்கில மொழி பயிற்று மொழியாக்கப்பட்டது அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. அடுத்து பாருங்க, கூர்க் போர் நடந்த ஆண்டு என்ன? 1816. ஓகேங்களா, வரிகோடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? வரிகோடா இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1921. இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என அழைக்கப்படுபவர் யார்? காளிதாசர் தான் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்டவர். அடுத்து பாருங்கள், 11வது கொஸ்டின். ஓகேங்களா, ஐநா சபையின் உள்ள அமைப்புகள் எத்தனை? ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் 6. ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? 6. அடுத்து பாருங்க, பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை? பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை அப்படின்னா 15. தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு? தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டுனா 1992. சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது? ஆப்கானிஸ்தான். சார்க் அமைப்பில் இணைந்த கடைசி நாடு எது? ஓகேங்களா, ஆப்கானிஸ்தான். ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர் என்ன? ஐரோப்பாவின் நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா யூரோ. ஐரோப்பா நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னா யூரோ. மிக அதிக பகல் நேரத்தை கொண்ட நாள். மிக அதிக பகல் நேரத்தை கொண்ட நாள் எது? அப்படி நாள்னா ஜூன் 21. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. அஸ்தினோஸ்பியர் எவ்வளவு கிலோமீட்டர் ஆழம் வரை பரவி காணப்படும்? 700 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படும். அடுத்து பாருங்கள், எல்லலைகள் எவ்வளவு நேரத்தை பயணிக்கிறது? ஓகேங்களா, மணிக்கு 4 கிலோமீட்டர் பர் செகண்டு. மிக உயரமான அடுக்கு எது? மிக உயரமான அடுக்கு வெளியடுக்கு. ஆன்சர் சி, வெளியடுக்கு. அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22. மூலப்பொருள்களை உற்பத்தி செய்யும் பொருளாக மாற்றும் துறை. மூலப்பொருள்களை உற்பத்தி பொருளாக மாற்றும் துறை 2ஆம் துறை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 23. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர். பணம் மட்டும் பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் பேராசிரியர் வாக்கர்.
கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? கடைசியாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? 2011. ஓகேங்களா? சொத்துக்களை எதுவாக சேமித்து வைப்பது எளிது? பணம். ஆன்சர் ஏ, பணம். தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியா டேஷ் ஆவது மாநிலம்? தமிழ்நாடு 7வது இடம். தமிழ்நாடு மக்கள் தொகையில் இந்தியாவில் டேஷ் ஆவது மாநிலம்? 7வது மாநிலம். தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை, அதாவது சோலையாறு. சோலையாறு தான் ஆழமான அணை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 28. தமிழ்நாடு தனியார் காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு? 1949. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? விழுப்புரம். பைரைட் கிடைக்கும் மாவட்டம் எது? விழுப்புரம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஓகேங்களா உள்ள இடம் எது அப்படின்னா சென்னை. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உள்ள இடம் சென்னை. உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் எது? பூனே. உடற்பயிற்சி பள்ளி உள்ள இடம் பூனே. ரூர்கோலா இரும்புக்கு தொழிற்சாலை உள்ள இடம் எது? ஒடிசா. ஒடிசாவில் தான் ரூர்கோலா இரும்புக்கு தொழிற்சாலை காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 33. நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். நெல் முதலிடம் வகிக்கும் மாநிலம் மேற்கு வங்காளம். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, ஆதிவாசிகள் பூமி என்னது? ஆதிவாசிகள் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் ஜார்க்கண்டு. ஆதிவாசிகள் பூமி என அழைக்கப்படும் மாநிலம் எது? ஜார்க்கண்டு. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். 7 தீவுகளின் நகரம் எது அப்படின்னா மும்பை. 7 தீவுகளின் நகரம் மும்பை. காற்றாலைகள் நாடு எது? ஹாலந்து. காற்றாலை நாடு எது? ஹாலந்து. உலகிலேயே அதிக வாக்காளர் கொண்ட நாடு எது? உலகிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட நாடு இந்தியா. ஆன்சர் பி, இந்தியா. அடுத்து பாருங்கள் 39. புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர்? புற்றுநோயின் மருத்துவ படிப்பின் பெயர் ஆன்காலேஜ். ஆன்சர் ஏ. ஓகேங்களா? எக்ஸ்ரே கண்டுபிடித்தவர் யார்? வில்கம் ரான்சன். ஓகேங்களா? சிப்சத்தின் வேதி பெயர் என்ன? கால்சியம் சல்பேட். சிப்சத்தின் வேதி பெயர் என்ன? கால்சியம் சல்பேட். திரவப்பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வுக்கு பெயர் என்ன? உறைதல். அதை பார்த்தீங்கன்னா திரவப்பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்னன்னா உறைதல். வெப்பநிலை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா கெல்வின் பிரபு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 44. கொஷின் நம்பர் 44 பாருங்கள், வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளவு? வீடுகளுக்கு பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பு எவ்வளோனா 220 வோல்ட். 220 வோல்ட். ஓகேங்களா? 45வது கொஸ்டின், தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? நியூலாண்ட். தனிமங்களை எண்ம விதிப்படி வகைப்படுத்தியவர் யார்? நியூலாண்ட். விதையுறையின் நிறத்திற்கான ஒடுங்கு பண்பு வெள்ளை. ஓகேங்களா? செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. அடுத்து பாருங்கள், தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனீக்கள் இருக்கும்? தேன்கூட்டில் எத்தனை ராணி தேனீக்கள் இருக்கும் அப்படின்னா 1. 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எது? மானு. 4 அறைகளுடன் கூடிய வயிறு உடைய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா மானு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 50. ஆளுமை ஹார்மோன் எது? தைராக்சின். ஆளுமை ஹார்மோன் எது என்பது என்ன அப்படின்னா தைராக்சின். ஆளுமை ஹார்மோன் என்பது என்ன? தைராக்சின். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 9. அரசியலமைப்பு ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும்? அரசியலமைப்பில் ஒரு சட்டத்தை எந்த விதியின் மூலம் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னா விதி 368. அதாவது பார்த்தீங்கன்னா, அடுத்தது சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது? சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம். ஆன்சர் பி, 44வது சட்ட திருத்தம்.
எத்தனை வகையான அவசர நிலை பிரகடனம் உள்ளது? 3 வகை அவசர நிலை பிரகடனம் உள்ளது. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்பொழுது ஒழிக்கப்பட்டதுன்னா 1986. 1986. பாருங்கள், நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? நிதிக்குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1951. பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது? அதாவது பின்வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எதுனா குருகுலம். ஓகேங்களா? துருப்பிடிக்காத இரும்பு தூண் எங்குள்ளது? மெகரலி. ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? ஓகேங்களா? குமரகுருவர் காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் கட்டப்பட்டது. அடுத்து பாருங்கள், மதுரை கொண்டான் என அழைக்கப்படும் சோழன் முதலாம் பராந்தக சோழன். மதுரை கொண்டான் என அழைக்கப்படும் சோழன் முதலாம் பராந்தக சோழன். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10. ஓகேங்களா? ரவுலட் சட்டம் ஓகேங்களா கொண்டு வந்த ஆண்டு என்ன? 1919. ஐக்கிய நாடுகளவை சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? 50 நாடுகள் கையெழுத்திட்டன. ஓகேங்களா? மாபெரும் அமைதியை உருவாக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எதுனா இந்தியா. மாபெரும் அமைதியை உருவாக்கும் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? இந்தியா. அடுத்து பாருங்கள், நெல்சன் மண்டேலே எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் குடியரசுத் தலைவரானார்? நெல்சன் மண்டேலே எந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா குடியரசுத் தலைவரானார்? 1994. அடுத்து பாருங்கள், சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1989. சாலை போக்குவரத்து சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 1989. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 15. ISO அதாவது உலக தர அமைப்பு எங்கு உள்ளது? உலக தர அமைப்பு எங்கு உள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஜெனீவா. ISO உலக தர அமைப்பு எங்கு உள்ளது? ஜெனீவாவில் உள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 16. சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். சிவப்பு கோள் என்று அழைக்கப்படும் கோள் செவ்வாய். பாருங்கள், அடுத்த கொஸ்டின், நிலநடுக்கோடு எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது? அதாவது நிலநடுக்கோடு ஓகேங்களா எந்த கண்டத்தை இரண்டாக பிரிக்கிறது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம். இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட வருடம் 1857. அடுத்து பாருங்கள், இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்குள்ளது? விசாகப்பட்டினத்தில் இருக்குது. மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது அப்படின்னா பெங்களூர். ஆன்சர் பி, பெங்களூர். அடுத்து பார்த்துங்க, கொஸ்டின் நம்பர் 21. பரிமாற்ற சமன்பாடு MV = PD என்பதை அளித்தவர் யார்? ஓகேங்களா? இர்வின் பிஷர். இந்தியாவின் ஓகேங்களா முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் முதல் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1806. ஓகேங்களா? ஏழ்மை தன்மையை வகைகளாக பிரிக்கலாம். ஏழ்மையை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடு எந்த புத்தகத்தில் வெளியிட்ட ஆண்டு? மால்தாஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு என்ன? 1798. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாட் வரி இந்தியாவில் முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? வாட் அப்படிங்கிற வரி ஓகேங்களா ஹரியானாவில் தான் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், 26வது கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம் எதுனா அறிவு? குறைந்த கல்வி அறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. ஓகேங்களா? அவலாஞ்சி அணை அதாவது அவலாஞ்சி அணை உள்ள மாவட்டம் நீலகிரி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 28. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. ஓகேங்களா? ஸ்டியோடைட் கிடைக்கும் மாவட்டம் சேலம். அதாவது ஸ்டீல் தான் கிடைக்கும் மாவட்டம் எதுனா சேலம்.
தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி. தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை. கரும்பு முதலிடம் வகிக்கும் மாநிலம். கரும்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் என்னன்னா கனரக தொழிற்சாலை. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கியத்துவம் கனரக தொழிற்சாலை. அடுத்து பாருங்க, துர்காப்பூர் இரும்பெக்கு தொழிற்சாலை. துர்காப்பூர் இரும்பு எஃகு ஆலை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1962. இராணுவத்தின் முதல் தலைவர் யார்? ஜெனரல் மகாராஜா ராஜேந்திர சிங். ஜெனரல் மகாராஜா ராஜேந்திர சிங் தான் இராணுவத்தின் முதல் தலைவர். ஓகேங்களா. இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம். இந்திய கப்பல் படை கல்லூரி உள்ள இடம் கொச்சி, கேரளம். அணு உலையை கண்டுபிடித்தவர் யார்? அணு உலையை கண்டுபிடித்தவர் யார்? ஓகேங்களா. என்ரிகா பெர்மி. என்ரிகா பெர்மி. ஆன்சர் ஏ, என்ரிகா பெர்மி. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. வைட்டமின் B5 இன் வேதிப்பெயர். வைட்டமின் B5 இன் வேதிப்பெயர் என்ன? ஓகேங்களா. பந்தோனிக் அமிலம். பந்தோனிக் அமிலம். செய் அல்லது செத்துமடி. செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார்? காந்திஜி. செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்திஜி. அடுத்து பாருங்க, 39வது கொஸ்டின். ஓகேங்களா. நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தியவர். நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு. சட்டத்தின் ஆட்சி பெறப்பட்ட நாடு இங்கிலாந்து. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா இந்திரா காந்தி. பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் பெண்மணி இந்திரா காந்தி. புவி மைய கோட்பாட்டை கூறியவர். புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா தாலமி. 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. 2ஆம் நூற்றாண்டு தான் புவி மைய கோட்பாட்டை தாலமி கூறியிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. 43. வாயு பொருட்கள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? அதை பார்த்தீங்கன்னா வாயு பொருள் திரவ பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன? குளிர்தல். ஆன்சர் டி, குளிர்தல். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது அப்படின்னா கண்ணாடி. சாதாரண உப்பின் வேதிப்பெயர். சாதாரண உப்பின் வேதிப்பெயர் என்ன? சோடியம் குளோரைடு. சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு. டெரிடோபைட்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு. டெரிடோபைட்டாக்களுக்கு எடுத்துக்காட்டு பெரணிகள். ஆன்சர் சி, பெரணிகள். சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அவினீசியா. சுவாச வேர்களுக்கு எடுத்துக்காட்டு தருகனா அவினீசியா. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 48. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை. ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா கிளோடோஸ்போரியம். கிளோடோஸ்போரியம். ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் புஞ்சை கிளோடோஸ்போரியம். ஓகேங்களா. அமீபாவின் இயக்க உறுப்பு. அமீபாவினுடைய இயக்க உறுப்பு போலிக்கால். அமீபாவின் இயக்க உறுப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா போலிக்கால். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 50. ஓகேங்களா. 2,4,D 2,4D என்பது என்ன? களைக்கொல்லி என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா களைக்கொல்லி. மருத்துவம் குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? கொஸ்டின் நம்பர் 10வது, டெஸ்ட் 10. மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா மூலிகைகள். ஆன்சர் சி, மூலிகைகள். எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? துவரை. எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறதுனா துவரை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 3. உணவு தொடர்பான ஓகேங்களா தொழிலை தேர்ந்தெடுக்க. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. ஊறுகாய் தயாரித்தல். அடுத்தது, ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எது? அதாவது பார்த்திங்கன்னா ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எது அப்படின்னா சுரக்காய். ரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது எதுன்னு கேட்டாங்கன்னா சுரக்காய். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எதுனா
யூக்ளிப்டாஸ். வரலாறு முந்தைய காலம் என்பது என்ன? எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். வரலாறு முந்தைய காலம் என்பது என்னன்னு கேட்டாங்கன்னா எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம். ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஷின் நம்பர் 7. ஆதி மனிதன் முதலில் பழக்கி விளங்கியது. ஆதி மனிதன் முதலில் பழக்கி விளங்கியதுன்னா நாய். நாய் தான் முதல்ல ஆதி மனிதன் பழக்கிய விலங்கு. பழைய கற்காலம் மக்கள் பாருங்க, இலை, மரப்பட்டை, விலங்கின் தோல் ஆகியவற்றை ஆடையாக அணிந்தான். ஆன்சர் டி. ஆதிச்சநல்லூர் ஓகேங்களா, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா திருநெல்வேலி. ஓகேங்களா, திருநெல்வேலி. ஒவ்வொரு புக்கில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பிரிஞ்சு தூத்துக்குடி வந்ததுனால ஆனால் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். புதிய கற்காலம் எனப்படுவது கிமு 10,000 4000 வரை. ஆன்சர் சி. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களின் எண்ணிக்கை. சூரிய குடும்பத்தில் உள்ள மொத்த கோள்களினுடைய எண்ணிக்கை 8. ஆன்சர் பி. 8 தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 12வது கொஸ்டின். ஓகேங்களா, சமீபத்தில் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அந்தஸ்திலிருந்து நீக்கப்பட்ட கோள் எதுனா புளூட்டோ. 2006 முதல். அடுத்தது பாருங்கள், ஓகேங்களா, தொலைநோக்கியில் மட்டும் புலப்படும் நூல். ஓகேங்களா, தொலைநோக்கியில் மட்டுமே புலப்படும் கோள் எது? யுரோனஸ் மட்டும்தான் தொலைநோக்கியின் மூலம் புலப்படும் கோள். எல்லா கோள்களும் சூரியனை எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. எல்லா கோளும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 15. குறுங்கோள்கள் குறுங்கோள்கள் எங்கே காணப்படுதுன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே உள்ளது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே குறுங்கோள்களுடைய பாதை. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, பொருளியலின் தந்தை ஆடம் ஸ்மித். பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? ஆடம் ஸ்மித். நாடுகளின் செல்வம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா ஆடம் ஸ்மித். உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். உற்பத்தி காரணிகள் 4 வகைப்படும். பொருளாதாரம் என்பது ஓர் சமூக அறிவியல். கொஷின் நம்பர் 20. வேளாண்மை என்பது எத்துறையை சார்ந்தது? முதன்மை துறையை சார்ந்தது. ஆன்சர் சி. முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது நேரு அறிக்கை. முதலில் இந்திய அரசியலமைப்பை ஏற்படுத்தி இந்திய சட்டத்தின்படி இந்தியாவை ஆள வேண்டும் என வலியுறுத்தியது எது அப்படின்னா நேரு அறிக்கை. நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? நேரு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1928. ஓகேங்களா. முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிக்கை காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. முழு சுதந்திரம் வேண்டும் என கோரிக்கை காங்கிரஸ் மாநாடு. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. அடுத்து பாருங்கள், ஆகஸ்ட் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆகஸ்ட் அறிக்கை 1917 ஆண்டு வெளியிடப்பட்டது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 25. கேபினட் தூதுக்குழு இந்தியா வந்த ஆண்டு 1946 தான் கேபினட் குழு இந்தியாவுக்கு வந்தது. ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன? ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன? டெசிமல். ஒளிச்செறிவை அளக்கும் அலகு என்ன அப்படின்னா டெசிமல். உலகில் முதலாக பிளாஸ்டிக் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? உலகின் முதலாக அதாவது பிளாஸ்டிக் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1862. 1862. அடுத்து பாருங்கள், ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 28. உலக சுற்றுச்சூழல் தினம், அதாவது உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. காந்தம் முதலில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அதாவது பார்த்திங்கன்னா காந்தம் இருக்குல்ல, அது முதல்ல எங்கு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆசியாவில். ஓகேங்களா.
மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தகர்? மகாவீரர் எத்தனையாவது தீர்த்தங்கரர்? 24வது தீர்த்தங்கரர். 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? பாடலிபுத்திரம். 3வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். ஓகேங்களா? ஆதிநாதர் எனப்படுபவர் யார்? ரிஷிபதேவர். ஆதிநாதர் என அழைக்கப்படுவர் யார்? ரிஷிபதேவர். ஆதிநாதர் என அழைக்கப்படுவர் யார்? ரிஷிபதேவர். யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள். யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னா குஷேனர்கள். குஷேனர்கள் தான் யுச்சி இனத்தை சார்ந்தவர்கள். மாமல்லன் எனப்படுபவர் யார்? நரசிம்மவர்மன். மாமல்லன் என அழைக்கப்படுபவர் நரசிம்மவர்மன். வைரஸை பற்றி அறிவியல் பிரிவு. வைராலஜி. வைரஸை பற்றி ஓகேங்களா அறிவியல் பெயர் வைராலஜி. ஓகேங்களா? உழைப்பை எதிலிருந்து பிரிக்க முடியாது? உழைப்பாளிகளிடமிருந்து. உழைப்பை எதிலிருந்து பிரிக்க முடியாதுன்னா உழைப்பாளிகளிலிருந்து. பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் வாக்கர். பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என கூறியவர் வாக்கர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 38. இந்திய நாட்டு வருமானம் முதன்மை துறையில். இந்திய நாட்டு வருமானம் முதன்மை துறையில் பங்களிப்பு 15.8. 11வது ஐந்தாண்டு திட்ட காலம் 2007 2012 வரை. 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலம் 2007 2012 வரை. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 40. ஓகேங்களா? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா ஆச்சரியா வினோபாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆச்சரியா வினோபாவே. பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர். பால்வெளி அண்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? ஆகாய கங்கை. ஆகாய கங்கை. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை. இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை எங்குள்ளது? பாரன் தீவு. அதாவது அந்தமானில் பாரன் தீவு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த எரிமலை காணப்படுவது. புவியினுடைய வடிவம் எத்தகையது? சியோட் வடிவம். புவியினுடைய வடிவம் சியோட் வடிவம். தமிழில் பார்த்தீங்கன்னா கோள வடிவம்னு சொல்லுவாங்க. கோள வடிவம். ஓகேங்களா? சியோட் வடிவம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ புவியினுடைய வடிவம் சியோட் வடிவம், ஆங்கிலத்தில், தமிழில் கோள வடிவம். ஓகேங்களா? பாருங்கள், 0 டிகிரி தீர்க்க கோடுகள் என்பது கிரீன்விச் கோடு. 0 டிகிரி தீர்க்க கோடு என்பது கிரீன்விச் கோடு. இது எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. கிரீன்விச் கோடு எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 45. எந்த மாதத்தில் இரவு பகலும் சமமாக இருக்கும்? மார்ச் 21. அரசியலமைப்பில் கூறப்படும் பகுதிகள். ஓகேங்களா? அரசியலமைப்பில் கூறப்பட்ட பகுதிகள். ஓகேங்களா? ஆரம்பிக்கும் போது 22. ஓகேங்களா? தற்போது 24க்கு மேலேயே இருக்குது. ஓகேங்களா? அரசியலமைப்பு உருவாகும் போது பகுதிகள் 22, தற்போது 24. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. ஓகேங்களா? அதாவது என்னதுன்னா இறையாண்மை அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா மக்களிடம். இறையாண்மை அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மக்களிடம் இருக்குது. வெவ்வல் திட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. வெவ்வல் திட்டம் 1945. வெவ்வல் திட்டம் 1945. கொஸ்டின் நம்பர் 50. மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது? மாநிலங்கள் எவற்றின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது அப்படின்னா மொழியினுடைய அடிப்படையில் மாநிலம் பிரிக்கப்பட்டது. மொழியினுடைய அடிப்படையில் தான் மானியம் பிரிக்கப்பட்டது. மாநிலம் மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், டெஸ்ட் நம்பர் 11. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? 2003. தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு? 2003. நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு. பாருங்கள், 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை கமிட்டி பல்வேந்தராய் கமிட்டி. ஓகேங்களா? பல்வேந்தராய் மேத்தா கமிட்டி. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை கமிட்டி எது அப்படின்னா பல்வேந்தராய் மேத்தா கமிட்டி. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி. அதை பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம்
ஆலோசனை கேட்பதை பற்றி கூறும் விதி விதி 143. விதி 143. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஓகேங்களா 5. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் பத்திரிகை. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் எது? இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் பத்திரிகை. 4வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் ஓகேங்களா. 4வது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர் ஓகேங்களா. 4வது புத்த மாநாடு காஷ்மீரில் நடைபெற்றது ஓகேங்களா. தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளது? தானிய களஞ்சியம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஹராப்பாவில் அமைந்துள்ளது. பாருங்கள் அடுத்தது அடிமையின் அடிமை ஓகேங்களா என அழைக்கப்பட்டவர் யாருன்னா இல்துமிஷு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு 1529. கோக்ரா போர் நடைபெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1529. பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 10. ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார்? ஆங்கில கிழக்கிந்திய குழுவின் அக்பர் எனப்படுபவர் யார் அப்படின்னா வெல்லசலி பிரபு. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள். அதிக துணைக்கோள் எந்த கோளில் இருக்கு? வியாழன் கோள் தான் அதிக துணைக்கோள் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின் ஓகேங்களா. புவியின் மிக அதிகப்படியான கழிவுகள், அதாவது பார்த்தீங்கன்னா புவியின் அதிகப்படியான அழிவுகள் ஏற்படுத்தும் காரணமான அலைகள் எல்லலைகள் தான் புவியில் அதிகப்படியான அழிவுகளை ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா மலைவாழ் இடங்களின் இளவரசி என்று அழைக்கப்படும் ஊர் கொடைக்கானல். அதிக போக்குவரத்து நிறைந்த பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். சூரிய ஒளி ஓகேங்களா வெப்பம் புவியை வந்தடைய நேரம் எவ்வளவு ஓகேங்களா? அதாவது 8 நிமிடம் 20 வினாடி. 8 நிமிடம் 20 வினாடி தான் சூரியனுடைய ஒளி பூமியை வந்து அடையுது. அப்போ சூரியனுடைய ஒளி பூமியை வந்து அடைய 8 நிமிடம் 20 வினாடி. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகமாக இருக்குது? அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 17. மக்கள் தொகை பெரும் பிளவு எந்த ஆண்டுனா 1921. வங்கியல் தேசியமயமாக்கப்படுவது எப்போனா 1969. உத்தம மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் எட்வின் கெனன். உத்தம மக்கள் தொகை கோட்பாட்டை பற்றி கூறியவர் எட்வின் கெனன் ஓகேங்களா. ஜவஹர் ரோஸ்கர் யோசனா எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1989. ஜவஹர் ரோஸ்கர் யோசனா எந்த ஆண்டு கொண்டுட்டு வந்தாங்கன்னா 1989. தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டம் பெரம்பலூர். தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை உள்ள மாவட்டம் பெரம்பலூர். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 22. கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் மலை எதுனா சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது அப்படின்னா சேர்வராயன் மலை. கொஸ்டின் நம்பர் 23. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுனா 1972 தான் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு ஓகேங்களா 1972. தமிழ்நாட்டினுடைய டெட்ராய்டு அப்படிங்கிறது சென்னை ஓகேங்களா. நேரு விளையாட்டு அரங்கம் உள்ள மாவட்டம். நேரு விளையாட்டு அரங்கம் கோயம்புத்தூரில் இருக்குது. இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட். இந்தியாவின் ஓகேங்களா உத்தரகாண்ட். நேரு விளையாட்டு மையம் சென்னையிலையும் புதுசாக ஒன்று இருக்குது ஓகேங்களா. நேரு விளையாட்டு அரங்கம் உள்ள இடம் கோயம்புத்தூர். இந்தியாவின் 27வது மாநிலம் உத்தரகாண்ட். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 27 ஓகேங்களா. ரஸ்டரியா இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம் டேராடூன். இந்திய இராணுவ கல்லூரி உள்ள இடம் டேராடூன். பாருங்கள் ஓகேங்களா. தலைநகர் மாநிலத்தினுடைய தலைநகர் அஸ்ஸாமினுடைய தலைநகர் திஸ்பூர். அருணாச்சல பிரதேசத்தினுடைய தலைநகர் இட்டாநகர். உத்தரகாண்டினுடைய தலைநகர் டேராடூன். ஒடிசாவினுடைய தலைநகர் புவனேஸ்வர். பாருங்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு திஸ்பூர் அஸ்ஸாமுக்கு திஸ்பூர், அருணாச்சல பிரதேசத்துக்கு இட்டாநகர், உத்தரகாண்டுக்கு டேராடூன், ஒடிசாவுக்கு புவனேஸ்வர். அப்போ ஆன்சரு 4,3,2,1. ஆன்சர் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர்.
அடுத்து பாருங்கள் ஓகேங்களா, 7 சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலம். 7 சகோதரிகள் எனப்படும் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று அஸ்ஸாம். ஆன்சர் அஸ்ஸாம். மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எதுனா கட்டாக்கு. ஆன்சர் டி, கட்டாக்கு. அடுத்து பாருங்க, மலைத்துளி கோள வடிவத்தை பெற காரணம். அதாவது பார்த்தீங்கன்னா மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை. மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. கோள்களின் இயக்கம் பற்றி விதிகளை கூறியவர். அதாவது பார்த்தீங்கன்னா கோள்களின் இயக்கம் பற்றி விதிகளை கூறியவர் கெப்லர். ஓகேங்களா. ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட் அப்படின்னா 746 வாட். ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்டு? 746 வாட். ஓகேங்களா. நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 4180 JK -1 K -1. 4180 JK G -1 K -1 நீரினுடைய தட்பவெப்ப ஏற்பு நிலை. ஓகேங்களா. கொழுப்பில் உள்ள அமிலம் ஸ்டீரிக் அமிலம். ஓகேங்களா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36. ஓகேங்களா. குறைந்த அமிலம். ஓகேங்களா. குறைந்த அமிலம், வாய்மை குறைந்த அமிலம். ஓகேங்களா. HCOOH. நீரில் உள்ள ஹைட்ரஜன் ஆக்சிஜனுடைய விகிதம் எவ்வளவு? 2:1. PVC பிளாஸ்டிக் வேதிப்பெயர் என்ன? பாலிவினைல் குளோரைடு. PVC என்பது பாலிவினைல் குளோரைடு. இந்தியாவின் நிலக்கரி எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? 1774. இந்தியாவில் நிலக்கரி எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1774. நவீன ஆதரவண விதியை கூறியவர் மோஸ்லே. நவீன ஆதரவண விதியை கூறியவர் மோஸ்லே. அடுத்து பாருங்க, மானஸ் வன உயிரியல் சரணாலயம் எங்குள்ளது? மானஸ் உயிரியல் சரணாலயம் அஸ்ஸாமில் காணப்படுது. எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமோனியா சல்பைட். நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமோனியா சல்பைட். ஓகேங்களா. வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் பெரிபெரி நோய். வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோய் பெரிபெரி நோய். ஓகேங்களா. செல்லின் உட்கரு பொருளை கடத்துவது. செல்லின் உட்பொருளை கடத்துவது எண்டோபிளாச வலை. புரோகரிடிக் செல்லில் காணப்படும் ரைபோசோம்புகள் எவை? 70S ரைபோசோம்புகள். 70S ரைபோசோம்புகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 46. நாம் பருகும் காபி மற்றும் தேநீருக்கு சுவையூட்டும் பாக்டீரியா எது? ஓகேங்களா. பாசில்லஸ் மெகாதீரியம். சிற்றினம் பாருங்கள், சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான்ட்ரே. சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான்ட்ரே. ஓகேங்களா. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம். ஓகேங்களா. பிப்ரவரி 9. மக்கள் தொகை கணக்கு எடுப்பு தினம் எப்போதுனா பிப்ரவரி 9. தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட். ஓகேங்களா. தென்னாட்டினுடைய ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது எது அப்படின்னா பாளையங்கோட்டை தான் தென்னாட்டு ஆக்ஸ்போர்ட் எனப்படுவது. அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா லாலா லஜபதி ராய். அன்ஹாப்பி இந்தியா என்ற நூலை எழுதியவர் லாலா லஜபதி ராய். அடுத்து பாருங்க. ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் 12. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ஓகேங்களா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா. சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர். அப்போ ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டான்னா சச்சிதானந்த சின்ஹா. முகப்புரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி பசல் அலி கமிட்டி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 4. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா
1955. அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அந்த விதியின் கீழ் உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரலாம். அடிப்படை உரிமைகளின் மீறப்படும் போது அந்த விதியின்படி உச்சநீதிமன்றத்தின் வழக்கு தொடரலாம். விதி 32. விதி 32. அடுத்து பாருங்கள், சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது? சக்கரம் புதிய கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இரும்பு பாதை அமைக்கப்பட்டது? 1856. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்ன என்று அழைக்கப்படுபவர் யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1931. 1931 தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தில் இருந்து ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர். ஓகேங்களா? அறிமுகப்படுத்தியவர் மார்க்குஸ் கேஸ்டிங். ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை? ஐநாவில் மொத்தம் 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. உலக சுகாதார நிறுவனம் எங்குள்ளது? உலக சுகாதார நிறுவனம் ஜெனீவாவில் உள்ளது. உலகின் மிக அகன்ற ஆறு அமோஷன் ஆறு. உலகின் மிக அகன்ற ஆறு அமோஷன் ஆறு. பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன? பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன? எல்லா நிலமும். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. அமைதி மண்டலம் அல்லது டோல்ராம் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம். பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். அதாவது அமைதி மண்டலம் சொல்கிறாங்க, அல்லது டோல்ராம் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம் பூமத்திய ரேகை தாழ்வழுத்த மண்டலம். கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று வீபார காற்று. சீராகவும் நிலையாகவும் வீசக்கூடிய காற்று வீபார காற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவாய் தீவு உள்ள பெருங்கடல் எதுனா பசிபிக் பெருங்கடல். பொருளாதாரத்தின் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். ஓகேங்களா? இத்தாலி நாட்டின் பணத்தின் பெயர் யூரோ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 20. ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி எப்பொழுது நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னா 1949. தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? தருமபுரி. தமிழ்நாட்டின் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் தருமபுரி. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த மலை ஆனைமலை. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி. தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது அப்படின்னா நாகப்பட்டினம். அடுத்து பாருங்கள், தென்னாட்டு காந்தி யார்? அண்ணாதுரை. அண்ணாவை தான் தென்னாட்டு காந்தின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 25வது கொஸ்டின். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்றவர் தன்ராஜ் பிள்ளை. ஆன்சர் ஏ, தன்ராஜ் பிள்ளை. இந்தியாவின் 19வது மாநிலம் எது? திரிபுரா. இந்தியாவின் 19வது மாநிலம் திரிபுரா. 11வது ஐந்தாண்டு திட்டத்தை மாதிரியை உருவாக்கியவர் சி ரங்கராஜன். நேரடி வரி இல்லாதது. இதில் நேரடி வரி இல்லாதது பார்த்தீங்கன்னா சேவை வரி தான். தேசிய அருங்காட்சியகம் எங்குள்ளது? தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் உள்ளது. கொஸ்டின் நம்பர் 30. மிக உயர்ந்த தேசிய விருது எது? இந்தியாவின் உயர்ந்த தேசிய விருது பாரத் ரத்னா விருது. ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது எது? ஆடியோ மீட்டர். ஒளியின் அளவை அளக்க பயன்படுவது எதுனா ஆடியோ மீட்டர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 32. கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஹென்றி பெக்கரல். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் ஹென்றி பெக்கரல். கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யாருன்னா சேரர்கள். வைட்டமின் B5 வேதிப்பெயர் என்ன? பந்தோனிக் அமிலம். சாதாரண ஆண்டின் சக ஆண்டின் முதல் தேதி. ஓகேங்களா? மார்ச் 22. ஓகேங்களா? புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? 9.8 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 9.8
m/வினாடி². அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 37. தலக்கோணத்தின் SI அலகு. தலக்கோணத்தின் SI அலகு ரேடியன். ஒரு மனிதன் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு? ஒரு மனிதன் தெளிவு காட்சியின் மீச்சிறு தொலைவு எவ்வளவு அப்படின்னா 25 சென்டிமீட்டர். புகைப்பட தொழிலில் பயன்படுவது எது? சில்வர் நைட்ரேட். புகைப்பட தொழிலில் பயன்படுத்துவது எது? சில்வர் நைட்ரேட். உலோகங்களின் ராஜா இரும்பு. ஹாக்கி மட்டைகள் செய்யப்படுவது எது? காக்கி மட்டை மல்பெரி மரத்தில் தான் காக்கி மட்டை செய்கிறாங்க. மல்பெரி மரம். தீப்பற்றாத மரம் எது? தீப்பற்றாத மரம் எதுனா செம்மரம். தீப்பற்றாத மரம் செம்மரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அயோடின் குறைவினால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கழலை. சாருண்ணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சாருண்ணினா எடுத்துக்காட்டு காளான். பாருங்கள் அடுத்தது, பனிக்கூழ் தயாரிக்க பயன்படும் பாசினம் ஜெலிடியம். நமது உடலின் மிக கனமான உறுப்பு தோடு. இரத்தம் உறைதலுக்கு உதவும் செல் இரத்த தட்டுகள். இரத்தம் உறைதலுக்கு உதவும் செல் எதுன்னு கேட்டாங்கன்னா இரத்த தட்டுகள். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 48. வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரபி பிட்ரூபி சுரபி. வளர்ச்சி ஹார்மோனை சுரக்கும் சுரபி பிட்ரூபி சுரபி. பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன். அதாவது பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன் எது அப்படின்னா லேக்டோஜெனிக் ஹார்மோன். பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. புற்றுநோய் காணப்படும் இடை. புற்றுநோயும் காணப்படும் இடமும். அடுத்து பார்த்தீங்க பாருங்கள், கார்சினோமா புற்றுநோய் எங்கே இருக்குது அப்படின்னா நுரையீரலில் இருக்குது. 4 கமா. அடுத்து பாருங்கள், சார்கோமா புற்றுநோய் எலும்பு குருத்தெலும்பில் இருக்கும். அதாவது எலும்புலையும் குருத்தெலும்புலையும் இருக்கும். 3 கமா. லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் முடிச்சியில் காணப்படும் புற்றுநோய். 5 கமா. லுக்கோமியா அப்படிங்கிறது எலும்பு மஜையில் காணப்படும் புற்றுநோய். 2 கமா. அடினோமா அப்படிங்கிறது நாளமில்லா சுரபியில் காணப்படும் புற்றுநோய். பாருங்கள் மறுபடியும், கார்சினோமா அப்படிங்கிறது நுரையீரலில் காணப்படும் புற்றுநோய். சார்கோமா பார்த்தீங்கன்னா எலும்பு குருத்தெலும்பில் காணப்படும் புற்றுநோய். லிம்போமா அப்படிங்கிறது நிணநீர் முடிச்சியில் காணப்படும் புற்றுநோய். லுக்கேமியா எலும்பு மஜையில் காணப்படும் புற்றுநோய். அடினோமா அப்படிங்கிறது நாளமில்லா சுரபியில் காணப்படும் புற்றுநோய். அப்போ ஆன்சரு 4 கமா 3 கமா 5 கமா 2 கமா 1. ஆன்சர் இதுக்கு தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, டெஸ்ட் நம்பர் 13. அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாருன்னா ஓகேங்களா PN ராவ். அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த 2 விதிகளை மட்டுமே நிறுத்தி வைக்க இயலாது? ஓகேங்களா, அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது எந்த 2 விதிகளை மட்டுமே நிறுத்தி வைக்க இயலாது அப்படின்னா விதி 20, 21. பேறுகால உதவி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1961. முதல் தேர்தல் ஆணையர் யார்? சுகுமார் சென். அடுத்து பாருங்கள் 5வது கொஷின். சட்டத்தை அமுல்படுத்தல் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பான் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. இலங்கையின் தலைநகரை அனுராதபுரத்திலிருந்து ஓகேங்களா பெலனாமுக்கு மாற்றியவர் முதலாம் ராஜராஜ சோழன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தர்மபாலர். ஓகேங்களா, சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். அடுத்து பாருங்கள், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ் தான் ஓகேங்களா வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தினார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. கைவிடப்பட்ட பெண்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி அவர்களால் எது ஆரம்பிக்கப்பட்டது? ஔவை இல்லம். பல இனங்களின் அருங்காட்சியக தோற்றமளிக்கும் நாடு இந்தியா.
இந்தியா. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, இந்திய துறைமுக சட்டம். இந்திய துறைமுக சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1908. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சாம்பார் ஏரி. சாம்பார் ஏரி எங்குள்ளது? ராஜஸ்தானில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள, ஓகேங்களா, ஸ்டீல் பிளான்ட், ஓகேங்களா, ஸ்டீல் SAI சைல் நிறுவனம் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குது. மழைப்பொழிவை தராத மேகம். மழைப்பொழிவை தராத மேகம் எது? கீற்று மேகம். மழைப்பொழிவை தராத மேகம் கீற்று மேகம். காலை நேரங்களில் நிலத்திலிருந்து நீர்ப்பரப்பை நோக்கி வீசும் வறண்ட காற்றின் பெயர் நிலக்காற்று. வறண்ட காற்றின் பெயர் நிலக்காற்று. சீனா பணத்தின் பெயர் என்ன? சீனா பணத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன? அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 19. ஐந்தாண்டு திட்டம் எங்கிருந்து பெறப்பட்டது? ஐந்தாண்டு திட்டங்கள் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா சோவியத் ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டது. ரஷ்யா. தமிழ்நாட்டில் வாட் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? 2007. உலக வங்கிகளின், ஓகேங்களா, தாய். உலக வங்கிகளின் தாய் எனப்படுவது எது? இங்கிலாந்து வங்கி. இந்திய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்? இந்தியனுடைய பொருளாதாரம் எத்தகைய பொருளாதாரம்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம். தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. தமிழ்நாட்டின் குறைந்த கல்வியறிவு உள்ள மாவட்டம் தருமபுரி. முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். கொஷின் நம்பர் 24. முண்டந்துறை, ஓகேங்களா, வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி. தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யார்? லத்திகா சரண். தமிழ்நாட்டின் முதல் பெண் டிஜிபி யாருன்னா லத்திகா சரண். பாருங்கள், இந்தியாவின் உயரமான சிகரம். இந்தியாவில் உயர்ந்தமான சிகரம், ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கஞ்சன்சங்கா தான் உயரமான சிகரம். ஆனால் பார்த்தீங்கன்னா K2 சிகரம் தான் உயரமான சிகரம். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் K2 சிகரம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் கஞ்சன்சங்கா. ஆனால் இந்த கேள்வியில் இந்தியாவில் உயரமான சிகரம் கஞ்சன்சங்கா. எவரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான சிகரம். உலகின் உயரமான சிகரம். ராயல் வங்கப்புலி காணப்படும் தேசிய பூங்கா மானஸ் தேசிய பூங்கா. 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம். 2 மாவட்டங்கள் மட்டுமே உள்ள மாநிலம் எதுனா கோவா. கோவாவில் 2 மாவட்டம் தான் இருக்கான், ஓகேங்களா. அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம். அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் நிலையம் உள்ள இடம் புதுடெல்லி. வங்காளத்தின் துயரம் தாமோதர். வங்காளத்தின் துயரம் தாமோதர். காற்றாலைகளின் நாடு எது? ஹாலந்து. காற்றாலைகளின் நாடு ஹாலந்து. காற்றாலைகளின் நாடு காற்றாலைகளின் நாடு ஹாலந்து. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. சுப்பீரியர் ஏரி. மூளை மண்டையோடு பற்றி மருத்துவ படிப்பு எது? பிரிநாலேஜ். பிரிநாலேஜ். தொல்பொருள் வயதை கணக்கிட உதவுவது எது? ஓகேங்களா. தொல்பொருள்களின் வயதை கணக்கிட கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு. கார்பன் 14 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு. ஞானபீடபூமி விருது பெற்ற முதல் பெண்மணி, ஓகேங்களா, மகா சுவேதா தேவி. மகா சுவேதா தேவி. சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம். சட்டத்துறையின் தந்தை ஜெராமி பென்தம். நீரை விட பாதரசம் எத்தனை மடங்கு அடர்த்தி? 13.6 மடங்கு அடர்த்தி அதிகம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 38. ஓர் ஒளியாண்டு என்பது? ஓர் ஒளியாண்டு என்பது எவ்வளவு? 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். புவியிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? ஓகேங்களா, வளிமண்டல அழுத்தம் குறையும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40, ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 40. அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எவற்றை தரும்? ஓகேங்களா, ஹைட்ரஜன். pH-னுடைய மதிப்பை கண்டறிந்தவர் SPL சாரன். pH-னுடைய மதிப்பை கண்டறிந்தவர் யார்? SPL சாரன். இரைப்பை வல்கனிங் செய்யும் பயன்படுவது? ரப்பரை வல்கனிங் செய்யும் பயன்படுவது எது? ரப்பரை வல்கனிங் செய்கிறது சல்பர். புஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனது? புஞ்சையினுடைய செல் சுவர் கைட்டினால் ஆனது, ஓகேங்களா. ஸ்பீசினஸ் பிளாட்டாரம். பீசினஸ் பிளாட்டாரம் என்ற நூலை எழுதியவர் காரல் லின்னியோசஸ். உடலின் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துபவை எவை? உடலின் செயல்களை ஒழுங்குபடுத்துபவை
எது அப்படின்னா வைட்டமின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 46வது கொஸ்டின். டியோடனத்தின் நீளம் என்ன? 22 சென்டிமீட்டர். நாளமில்லா குழுவின் நடத்துனர் யார்? பிட்ரூபி சுரபி. மேல் தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு முதலை. குழியுடலிக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரா. ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்லால் ஆனவை எலும்பு. ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எதுனா எலும்பு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கொஸ்டின் நம்பர் டெஸ்ட் 14. ஓகேங்களா? தேசிய பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா 1992. பாரத் ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? பாரத் ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ஜாகீர் உசேன். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள், பொறுத்துக. பாருங்கள், உருவான ஆண்டு. அஸ்ஸாம் உருவான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. அப்போ 4, ஆந்திர பிரதேசம் உருவானது நவம்பர் 1 1956 3, குஜராத் உருவானது 1960 மே 1. அடுத்து நாகாலாந்து உருவானது 1963 டிசம்பர் 1. அப்போ ஆன்சரு 4, 3, 2, 1. ஆன்சர் சி. பாருங்கள், வாக்களிக்கும் வயது 21லிருந்து 18ஆக குறைத்த சட்ட திருத்தம் எது? 61வது சட்ட திருத்தம். அதாவது வாக்களிப்பினுடைய வயது 21லிருந்து 12ஆக குறைக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னா 61வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5வது கொஸ்டின். மாநில ஆண்டு நிதி அறிக்கை பற்றி கூறும் விதி 202. விதி 202. அதாவது பார்த்தீங்கன்னா மாநில ஆண்டு நிதி அறிக்கை பற்றி கூறும் விதி அப்படின்னா விதி 202. வங்கப்பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1905 ஹர்ஷன் பிரபுனால தான் வங்கப்பிரிவை கொண்டு வந்தாங்க. பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொஹஞ்சோதரா. பெருங்குளம் எங்கு அமைந்துள்ளது? மொஹஞ்சோதரா. 3வது புத்த மாநாட்டை நடத்தியவர் யார்? அசோகர். 3வது புத்த மாநாட்டை நடத்தியவர் அசோகர். அரசியல் சாணக்கியர் என போற்றப்படுபவர். அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுவர் யாருன்னா ராஜாஜி. 1857 டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா. 1857 டெல்லியில் நடைபெற்ற புரட்சியில் தலைமை தாங்கியவர் 2ஆம் பகதூர் ஷா. 11வது கொஸ்டின். மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குறைதீர்க்கும் நாள் நடைபெறுகிறது. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 12. ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை? 6. குதிரை அச்சரேகை என அழைக்கப்படும் அழுத்த மண்டலம் துணை அயன உயரழுத்த மண்டலம். ஜெட்டு விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? படை அடுக்கு. எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தை பயணிக்கிறது? மணிக்கு 5 கிலோமீட்டர் செகண்டில் வேகத்தில் பறக்கிறது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம். ஆல்ப்ஸ் மலர் எங்கே இருக்குது? ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் வியாழன் கோள். மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். 5 ஆண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. வாட்டு வரியை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது ரிசர்வ் வங்கி. 14 வணிக வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை கல்லணை. மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள இடம் நீலகிரி. பழமையான அணை கல்லணை. மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள இடம் ஊட்டி. மூக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள இடம் நீலகிரி. சுந்தரவன உயிர்கால கோப்பகம் உருவான ஆண்டது உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு 2001. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 26. பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம். பழுப்பு நிலக்கரி கடலூர் மாவட்டம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா புவியாளர்களின் சொர்க்கம் எது அப்படின்னா சேலம். 3 நாட்களுக்கு இடையே அமைந்த இந்திய மாநிலம். 3 நாட்கள் இடையே அமைந்த இந்திய மாநிலம் சிக்கிம். மிக நீண்ட ரயில் எது? விவேக் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவில் மிக நீண்ட தூரம் போகக்கூடிய ரயில். 8வது 5 ஆண்டு திட்டம் என்ன?
1992லேருந்து 1997 வரை. உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி பைரோமீட்டர். உயர்ந்த வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி பைரோமீட்டர். 32. எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் ஜே தாம்சன். காந்த தூண்டலின் அலகு டெஸ்ட்ரா. வைட்டமின் B12 வேதிப்பெயர் சயனோகோபாலாமின். ஓகேங்களா. கக்குவான் இரும்பல் உண்டாகும் பாக்டீரியா. ஓகேங்களா. ஹியூமோப்ளஸ் பெரிசிஸ். அசாமின் துயரம் பிரம்மபுத்திரா. நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நார்வே. பாருங்கள் 38வது கொஸ்டின். ஓகேங்களா. கீழே கண்டவற்றில் சரியான கூற்று எது? பாருங்கள், துணி துவைக்கும் இயந்திரம் துணியிலிருந்து. என்ஜினை வேகமாக கட்டுப்படுத்தும் வாட்கொருவல் கருவி. சாக்சஸ் மரண கூண்டில் பைக்கு ஓட்டுவது. சர்க்கஸில் மரண கூண்டின் பைக்கு ஓட்டுவது. தயிரினை கடைந்து வெண்ணெய் எடுக்க. ஓகேங்களா. பாரு, அடுத்தது இது எல்லாமே சரி. அதில் இருக்கிறது எல்லாமே அனைத்துமே சரி. அதில் இருக்கக்கூடியது அனைத்துமே சரி. கெப்லரின் 2வது விதி பரப்புகளின் விதி. வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் வெள்ளை நிறம். வெப்பத்தை குறைந்த அளவு ஓகேங்களா உட்கரும் நிறம் வெள்ளை நிறம். நகைகளை விழுங்கும் கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கருவி. அதாவது நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிரிக்கும் எக்ஸ் கதிரை வச்சு தான் நகையை கடத்தி வரதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. வேதிப்பொருள்களின் அரசன் கந்தக அமிலம். தி கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் கந்தக அமிலம். கிரிக்கெட் மட்டை செய்யப்படும் மரம் வில்லோ மரம். உலகில் தோன்றிய முதல் உயிரினம். ஓகேங்களா. உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா. அதாவது நீல பசும்பாசி என்கின்ற பாக்டீரியா. நீலம் பசும்பாசி என்கின்ற பாக்டீரியா தான் உலகில் தோன்றிய முதல் உயிரினம். பாக்டீரியாவுடைய தந்தை ஆண்டன் வான் லூவன்ஹாக். ஓகேங்களா. நச்சுத்தன்மை மிகுந்த காளான். ஓகேங்களா. டெட்ரோடூல்ஸ். குளுக்கோஸின் சுவாச உறுப்பு 1. உயிரின துப்புரவாளர்கள் செயல்படுவது. உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது பாக்டீரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா செரிக்கும் பைகள் என அழைக்கப்படுபவை எவை? லைசோசோம். செரிக்கும் பைகள் என அழைக்கப்படுவது லைசோசோம். அடுத்து பாருங்கள், கரப்பான் பூச்சியின் இருபெயரிட்டு பெயர் சொல்லு. ஓகேங்களா. பெரிப்ளாண்டோ அமெரிக்கானா என்பதுதான் கரப்பான் பூச்சியின் இருபெயரிட்டு சொல். ஓகேங்களா. இதுவரை ஓகேங்களா ஜிகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக், சயின்ஸ் அதுக்குண்டான வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.